இன்னைக்கு நியாயமா வேதநாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கலாம். ஏய், திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. வீரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக, என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா, நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமர் தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய், நீங்க எல்லாம் இங்க இருங்க. நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏன்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியாரை பாத்துட்டாருன்னா? பார்த்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான். எங்க ஒண்டி கொண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான். எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது. பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு. ஐயோ, நான் இல்ல. என்ன சார், கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் போய் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழியை நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார், நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது. சரி, நான் போறேன். நல்லது. அடே, ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா, வா. காட்டி கொடுத்துட்டே இருவனை கவனிச்சுக்கிறேன். ஏய், மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவிய. இப்படி கலெக்டர் பண்ணிட்டே வர என்னவா? போறவங்க சும்மா பண்ண பரவாயில்ல, திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது? வாங்கடி சண்டி ராணிகளா. ஏன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு திரியறீங்க? நீங்க ஏன்டி இங்க முன்னாலே வர்றீங்க? ஏய், வாத்தியார் கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசை பாத்தீங்களா? ஐயோ, பாம்பு இல்ல, விஷ பாம்பு. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இந்த பார். என்னடி ஆச்சு? ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா? இவனுங்களா யோ, கலாட்டா பண்றதுக்கு அளவு இல்ல. எப்படி அடிபட்டுருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அடிபட்டுச்சா? வந்து பாரியா. பாத்துருவா. ஐயோ, என்ன இன்னைக்கு நம்ம பசங்களே காணோம். ஒருவேளை டூரிங் டாக்கிஸ்ல மலையில படம் போட்டாங்களோ? நீங்கள திருத்தவே முடியாது. போஸ்டர் பார்த்தா போயிடுறாங்க. நாங்க ஒரு வழியா ஆயிடுவோம். அடடே, வேலுவா எங்கப்பா? ரொம்ப தூரமா? ஆமாங்க, தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? மாட்டை வாங்குறதுக்கு பல்ல பிடிச்சு தரம் பாக்குறோம். காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய பிடிச்சு தரம் பாக்குறோம். மார்க் லிஸ்ட் காட்டினா பார்க்க மாட்டேங்கிறாங்க. மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து கால் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு. அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே, பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க போறாங்க. என்னம்மா காய்ச்சல் இப்படி கொளுத்துது? காயத்துக்கு என்ன மருந்து போட்ட? மஞ்சள் அரிசி போட்டிருக்கேன். எப்படி மாடிப்பட்டுச்சு? குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்தது. அதை பார்த்துட்டு பயந்து ஓடும்போது கல் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அதுக்கு தான் ஆத்துக்கெல்லாம் குளிக்க போகாதேன்னு அடிக்கடி சொல்றது. சரி, அப்பா கிட்ட மாத்திரை கொடுத்து அனுப்புறேன், ஒழுங்கா சாப்பிடு. ஆனா முயல கூடாது. என்ன குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய், வாயை முடியுது, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது.
நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பன்னீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை நான் வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா? கல்யாண விடச்சன பாக்குறான். இல்லன்னா கழுத்தை வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பார்க்கலாமா? 12:30 யமகண்டம். சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறான். வாங்கடா சாப்பிடலாம். வாடா நீ வாயா. விஜயா, ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா. எனக்கு 2. தாமா, உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா பாரு, வைமா. ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, 2வது பந்தியில சாப்பிட்டாங்க, 3வது பந்தியில சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க. அவர் வயசையே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முத பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு 3வது பந்தியா? எந்திரிக்கடா. உங்க சிலேபி சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, பொய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாள? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷமாச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பாத்து பேசு. டேய், இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல, போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். டேய், சிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க என் ஜிலேபியை காணோம்? நான் தாங்க சாப்பிட்டேன். நீயா தின்ன? எந்திரா. வந்துட்டு எங்கால போட்டு அடிக்கிற? ஜிலேபிடா. டேய், நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாதுடா. எப்படியாவது பழி வாங்கணும். எஸ், ரிவெஞ்சி. அங்க பாருங்கடா. டேய், நம்ம நல்ல நேரம். அவ தனியா போறான். இப்ப என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஆசை? அது வெளியில சொல்லக்கூடாது. மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளியார் வயித்துல 2 கட்டை விரலையும் வச்சுட்டு தடவிக்கிட்டே வரணும். விரல் விலகாம கடைசி வர ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா நான் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். என்ன ஆசைன்னு சொல்லுடி. சொல்ல மாட்டேன். கடவுளே, என் மனசுல இருக்கிற ஆசைய மானசீகமா உன்கிட்ட சொல்றேன். எப்படியாவது நீதான் நிறைவேற்றி வைக்கணும். ரொம்ப நேரம் ஆச்சு. நீ நினைச்சது நடக்கும். எந்திரிச்சு வா, போகலாம். பாடி பாடினா என்ன உசு உசுன்ற? டாக்டர் அம்மா குத்துனாரா? அம்மா இல்லைங்க, பச்சை குத்திட்டானுங்க. பச்சை குத்துனியா? ஆமாங்க. ஏமா என்னங்க சாமி? பச்சை குத்து எவ்வளவு? ஒரு எழுத்துக்கு 1 ரூபா சாமி. எனக்கு கொஞ்சம் தான் வரும். குத்துறியா? கையை காமிங்க. இரு, கையில வேண்டாம், நெஞ்சில குத்துமா. நெஞ்சிலையா? பேரு லட்சுமி. சம்சாரம் பேரா? சம்சாரம் ஆக போறவ. அத்தம்மா பேரா? சித்தப்பர் மக. பேசாம பச்சை குத்தமா. அஞ்சிகையே எங்க மோதிரமா இந்த அலுப்ப பயல்க சாவசமா. யார பார்த்து அலுப்ப பயங்கற? இது எங்க பாட்டு சாமி. உங்க பாட்டா? ஆடமா அசையாம உக்காரு சாமி. அப்படியே இரு சாமி. அஞ்சிகையே எங்க மோதிரமா இந்த அலுப்ப பயல்க சாவசமா. 5 விரலில் மோதிரமா அவ அத்த மகன் தந்த சீதனமா. பாத்தியா, நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருக்கேன். என்ன ஏதும் கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாம தவிச்சு இன்னைக்கு எப்படியும் சொல்லிடுற முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு இத பார்த்தாவும் தெரிஞ்சுக்க. என் மேல இவ்வளவு தூரத்துக்கு அன்பு வச்சிருக்க. எனக்கு மட்டும் அனுமாருக்கு இருக்கிற சக்தி இருந்துருந்துச்சுன்னா என் நெஞ்ச கிழிச்சு இதயத்திலேயே உன் பேரை நான் பச்சை குத்திருப்பேன். விஜயன்,
லக்ஷ்மி லக்ஷ்மி ஐயோ லக்ஷ்மி என்ன சாமி கட்டி பிடிக்கிற சாது சந்த கூட்டுற ஐயோ வேண்டாம்மா ஏதோ ஒரு ஞாபகத்தை கட்டி பிடிச்சிட்டேன் இந்த 5 ரூபா வச்சுக்க என்ன சாமி எஸ்ஸாவா 1 ரூபா இருக்கு கட்டி பிடிச்ச 1 ரூபா வச்சுக்க அப்ப இன்னும் 5 வருஷம் கட்டி பிடிச்சிட்டு 5 ரூபா கொடுத்துட்டு போ ஐயோ இதெல்லாம் ரொம்ப போச்சு முதல்ல இதை போய் லட்சுமிகிட்ட காட்டி விஷயத்தை போட்டு உடைச்சிடணும். டேய் விஜயா, உன் யோசனையே யோசனைடா.